வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றின அப்டேட் எல்லாம் பார்க்க போறோம். ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட்ட பார்த்துட்டு போயிரலாம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் பாசிட்டிவா தான் இருந்துட்டுருக்கு. நிஃப்டி 50 ஒரு 77 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 167 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ இப்போ லைட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரிவர்சல போடுது. ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. பட் இத நிலைக்குமாங்கிறத வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பட் ஒட்டுமொத்தமா நம்ம மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ குடுப்பதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு டேல ஒரு ட்வின்ஸ் பங்குகள் பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. பஜாஜ் ட்வின்ஸ் தான். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு டேல ஒரு 8.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 5, 5.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ என்ன பஜாஜ்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ரிசல்ட் தான். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட் இந்த காலாண்டு பெட்டரா வந்து இருக்கு. ஸோ இதன் காரணமா இன்னைக்கு டேல பஜாஜ் ஃபினான்ஸ் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. 6,000 கோடி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லாபம் இந்த காலாண்டுல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுல 5,553 கோடியா இருந்திருக்கு. முந்தைய வருடம் கூட கம்பேர் பண்ணும்போது 4,700 கோடியா இருந்திருக்கு. ஸோ எது கூட கம்பேர் பண்ணாலும் இந்த காலாண்டு ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது கொஞ்சம் ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக். அதில சந்தேகமே இல்ல. ஸோ நல்ல ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ். பட் கன்சிஸ்டன்ட்டா ஒரு நல்ல வளர்ச்சிய குடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த நிறுவனத்த 2023ல நான் ஆட் பண்ணேன். ஸோ அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கி 100% கிட்ட வந்து நெருங்கி வந்திருக்கு. அதுக்கு எவ்வளோ இடையூறு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 97% வரைக்கான ஏற்றத்த பஜாஜ் ஃபினான்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கு. பஜாஜ் ஃபின்சர்வ் பார்க்கும்போது ஒரு 59% வரைக்கான ஏற்றத்த எனக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. பட் பஜாஜ் ஃபினான்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஆனா என்ன 3 வருடத்துக்கு மேல ஆயிருச்சு. ஸோ அந்த டைம்ல எப்போ மார்ச் அந்த மாரி டைம் 23 மார்ச் அந்த டைம்ல ஸோ லாங் டெர்ம்க்காக இத வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ இப்ப பார்க்கும்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு உச்சக்கட்ட பீக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வரவேற்போம். தொடர்ந்து ஏறுதான்ட்டு என்னதான் ஒரு ஸ்லோவான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலும் கூட, இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல பெரிய ஒரு சரிவு ஏற்படும் போது கூட பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட்ட வந்து ஏற்படுத்தல. ஸோ அப்பவும் பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் குடுத்துட்டு இருந்தது. இப்பவும் ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு. ஸோ ஒண்ணே ஒண்ணு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு நல்ல நிறுவனத்த நல்ல இடத்துல நம்ம வாங்கிரணும். அப்படி மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா, ரொம்ப வந்து நம்ம சேஃபா இருக்கலாம். அதர்வைஸ் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தாலும், அது ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம பார்க்கும்போது, ஒரு பெட்டர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும். அண்ட் போர்ட்ஃபோலியோவையும் மிகப்பெரிய அளவுல வலிமைப்படுத்தும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. ஸோ இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ இந்த பஜாஜ் ட்வின்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆட்டோ செக்டார் இன்னைக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொரியா மார்க்கெட்ட தான் பார்க்கணும். ஸோ கொரியா மார்க்கெட் இன்னைக்கு டேல டாப் டக்கர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. 20% வரைக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. ஸோ எஸ்கே ஹைனிக்ஸ் 28%, சாம்சங் 24%. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஆனா இது ஒண்ணும் நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஏன்னா நேத்தே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த அமெரிக்கா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மெமரி சிப் நிறுவனங்கள் எல்லாமே அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தது. அதுக்கேற்ற மாரி தான் இன்னைக்கு இங்க நடக்கும் அப்படின்ட்டு நம்ம பேசியிருந்தோம். அதுதான் நடந்திருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டேல ஒரு 18% வரைக்கான ஏற்றம் கொரியா மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு டேல ஏற்பட்டிருக்கு. ஸோ மெயின் ரீசன் இந்த 2 நிறுவனங்கள் தான். இந்த 2 நிறுவனங்கள் தான் இந்த அளவுக்கான ஒரு ஏற்றத்த குடுப்பதற்கான ஒரு முக்கிய ரீசனா வந்து இருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஆபத்து அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா வந்து உணர்ந்துக்கணும். என்னதான் வந்து ஒரு ஏற்றத்த குடுத்தாலும் சரி, இடிஎஃப்ல போய் போடுறேன் அப்படின்ட்டு போய் போட்டு, ஸோ இடிஎஃப் தானே நமக்கு பெருசா பாதிப்பு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அடிச்சானுங்கன்னா இடிஎஃப் அது எல்லாத்தையும் போட்டு பொளந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து நம்ம எச்சரிக்கையா இருந்துக்க வேண்டியது நம்ம கடமை தான். அதனால சேஃபா நம்ம இருந்துக்குவோம். ஸோ அதே மாரி நம்ம ஐடி நிறுவனங்கள எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஐடி நிறுவனங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்காதுன்ட்டு. அதே மாரி தான் இன்னைக்கு ஓப்பனிங் ஐடி மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சுமாரா இருந்தது. ஆனா இப்போ கொஞ்சம் பரவால்ல. ஓரளவு ரெக்கவர் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ குறிப்பா ரெக்கவர் ஏற்படாத ஒரு இடம்னு பார்த்தா டிசிஎஸ் கிட்டத்தட்ட 3% வரைக்கான ஒரு இறக்கம் இன்னைக்கு டிசிஎஸ்ல நடந்திருக்கு. பட் விப்ரோ பார்க்கும்போது வெறும் 1.25% தான். அண்ட் இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது 2% தான். ஹெச்சிஎல் டெக் ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஐடி செக்டார் ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது ஒரு செல் ஆஃப் தான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. அதுலயும் பெரிய ஒரு அடி டிசிஎஸ்க்கு தான் வந்து விழுந்திருக்கு. ஸோ ஓகே பரவால்ல வாங்கட்டும். ஏன்னா டக்குன்னு வேகமா ரெக்கவர் ஆனா, அதனால இப்போ போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 4 நாட்கள் திரும்ப இந்த ஏஐ ரிலேட்டட் பங்குகள் ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் பார்த்தீங்கன்னா, ஐடி நிறுவனங்கள்ல ஒரு செல் ஆஃப் ஏற்படும். ஸோ அதனால நம்ம அ பார்ப்போம். ஸோ ஸ்டில் சான்ஸ் இருக்கு. ஸோ இத பற்றி நம்ம திரும்ப இந்த வீக்கெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லார்ஜ் கேப் பங்குகள் பற்றி
இன்னும் கொஞ்சம் வந்து விரிவா பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீக்கெண்ட்ல நம்ம அத பற்றி திரும்ப டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டீசல் எக்ஸ்போர்ட் குறிப்பா யூரோப் அண்ட் பிரேசில் 2 பேர் 2 நாள் 2 இடத்துக்கும் ஏற்றுமதி பண்றது பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. 11 மாதத்தில் இல்லாத அளவுக்கான ஒரு உச்சத்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட டீசல் எக்ஸ்போர்ட் இந்த 2 ரீஜன்ல வந்து அடைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். யூரோப்புக்கு பார்க்கும்போது ஒரு 6 மில்லியன் 4 to 5 மில்லியன் பேரல் கிட்ட வந்து ஏற்றுமதி பண்றாங்க டீசல. இதே பிரேசிலுக்கு பார்க்கும்போது 3 மில்லியன் பேரல் கிட்ட வந்து ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு இவங்க பக்கம் காத்தடிச்சிருக்கு. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்தின் காரணமா. ஸோ இந்த ரிசல்ட்ல நம்ம பார்த்தோம். இந்த அவங்களுடைய ஆயில் பிஸ்னஸ் பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருந்தது. ஸோ அவங்களுடைய பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு செக்மெண்ட்டுன்னு பார்த்தா அது ரீட்டைலாக தான் இருந்திருக்கு. ஸோ ஒட்டுமொத்த ரீட்டைலும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் இவங்க மட்டும் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. ஸோ ஆயில் பிஸ்னஸ் ஆல்ரெடி கொஞ்சம் பிக்கப் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி ரிலையன்ஸுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு செய்தியாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி டேயில் ரிலையன்ஸ் பார்க்கும்போது 1300 கடந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நிலைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நிலைக்கலைனாலும் நல்லது தான். சான்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடிசியோட ரிசல்ட் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ ஐடிசியோட ரிசல்ட்டில் ஸோ எப்படி இருக்குன்னா ஒரு பயம் தான் இப்போ வந்து ஐடிசியோட ரிசல்ட்டை பார்த்து போயிட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த காட்ஃப்ரை பிலிப்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. அதே தான் இங்கேயும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஒரு இம்பேக்ட் வரலாம். ஆனால் ரொம்ப பெரிய அளவுக்கான பாதிப்பு வருமா அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் வருவதற்கான சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் போட்டு ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக ஐடிசியில் ஒரு செல் ஆஃப் ஏற்பட்டாலும் ஏற்படலாங்கிறது என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, ஸோ நான் வந்து இந்த ஐடிசியை வந்து நேற்றே விற்றுட்டேன். ஸோ 30% பங்குகளை என் போர்ட்ஃபோலியோலேருந்து விற்று முடிச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ மேபி வந்து கீழே இறங்குச்சுன்னா நான் திரும்ப வந்து இந்த ஐடிசி நிறுவனத்தை வாங்கிக்குவேன். அந்த 30% பங்குகளை நான் வாங்கிக்குவேன். ஸோ இது நல்ல டிசிஷனா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஒரு ரிஸ்க்கு தான். ஸோ இது மேபி வரலாம், இல்லை வராமலும் வந்து போகலாம். ஸோ இதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம். இந்த மாதிரி தான் வந்து சொல்ல முடியும். ஸோ மேபி கிடைச்சதுன்னா நம்மளுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு லக். இன்கேஸ் வந்து கிடைக்கலன்னா அது கண்டிப்பாக நமக்கு ஒரு இடையூறாக தான் வந்து இருக்கும். ஸோ நம்மளுடைய அந்த நம்ம ஒரு கணக்கு பண்ணி போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா தடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளான் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்குது. இது என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். பட் வந்ததுன்னா உங்களுக்கு சீரியஸாக ஒரு பெரிய ஒரு சான்ஸாக தான் வந்து இருக்கும். பட் வருமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி நல்ல ஒரு கரெக்ஷனை இந்த ஐடிசி நிறுவனம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அகெயின் வந்து ஏற்படுத்துது அப்படின்னா ஒரு சான்ஸ் ஏற்படும். ஸோ இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில் நான் இந்த மாதிரி பண்ணுவேனா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரலாம். டெஃபினட்டாக நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா ஸோ நான் ஒரு திட்டத்தின்படி தான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ அந்த திட்டத்தின்படி தான் நான் செயல்படுவேன். அது லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி. ஸோ என்னோடய பிளானை நான் கண்டிப்பாக வந்து கீப் அப் பண்ணுவேன். ஸோ என்னோடய பிளான் படி இந்த நிறுவனத்தை டெஃபினட்டாக நான் விற்க மாட்டேன். ஸோ என்னோடய பிளான் படி தொடர்ந்து வந்து போவேன். ஸோ இன்கேஸ் என் பிளானை மீறி இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு 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 நிலைமை ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன். ஸோ அப்படி நான் கண்டிப்பாக பண்ணி ஒன்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பங்குகளை கழட்டி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ இது வந்து நான் அமெரிக்க மார்க்கெட்லேயும் பண்ணியிருக்கேன். அண்டு அது ஏன்னா ரீசெண்டாக நம்ம பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு அது தெரியும். ஸோ சில பங்குகள் நான் எதிர்பார்த்த குவான்டிட்டிஸை காட்டிலும் எதிர்பார்த்த அளவை காட்டிலும் அதிகப்படியாக அந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஜோடியாக நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 2 நிறுவனங்கள்லையுமே அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்டு இதுக்கு முன்னாடி இன்டெல்ல பண்ணேன். பட் இன்டெல்ல வந்து எக்ஸிட்டும் வந்து நான் பண்ணினேன் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்னும் நம்ம மார்க்கெட்டில் இப்போ ஐடிசியை கூட உதாரணமாக எடுத்துக்கலாம், இல்லை டிசிஎஸ் எடுத்துக்கலாம். ஸோ டிசிஎஸ்ல நான் போட்ட பிளான் ஒன்று, பட் அங்கே வந்து இந்த அக்யூமுலேஷனில் நடந்த பிளான் அப்படியே தலைகீழாக வந்து மாறுச்சு. ஏன்னா ஸோ ரொம்ப இவ்வளோ தூரத்துக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் கிடச்சிது. அதுக்கேற்ற மாதிரி அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. பட் ஒரு 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 இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துலையும் வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். ஸோ அதே ஒரு திட்டத்தை தான் இந்த ஐடிசி நிறுவனத்துலேயும் வந்து நான் கடைப்பிடிப்பேன். ஸோ மற்றபடி இப்போ விற்று ஸோ இன்கேஸ் வந்து கீழே இறங்கலை அப்படின்னா அது கொஞ்சம் எனக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அண்ட் என்னோட திட்டமும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வரட்டும். ஸோ ஒரு இம்பேக்ட் இருக்கும். பட் பெரிய ஒரு இம்பேக்ட் இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. மேபி பெரிய ஒரு இம்பேக்டாக இருந்ததுன்னா மண்டே மார்க்கெட்டில் அடிக்கலாம். ஸோ இதை பற்றி கூட நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணோம். மேபி போட்டு பொழந்தாங்கன்னா ₹250 கூட வந்து போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் போச்சுன்னா கண்டிப்பாக அந்த ₹250 சுச்சுவேஷன்லையும் நான் இந்த ஐடிசியில் நல்லாவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஈவினிங் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா
லூபின் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ லூபின் பார்த்தீங்கன்னா, இந்த நியூரோமஸ்குலர் ட்ரக். ஸோ இது வந்து ஒரு மெர்க்கோட ஒரு ப்ராடக்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு $1.5 பில்லியன் அளவுக்கான ஒரு சந்தையை கொண்ட ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இப்போ இதுக்கான இந்த ட்ரக்கை லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் பார்த்தீங்கன்னா, எஃப்டிஏ வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஆனா, என்ன ஒரு விஷயம்னா, லூபின் மட்டும் வந்து சப்ளை பண்ண போறதில்ல. பல ஜெனரிக் மேக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கை வந்து சப்ளை பண்ண போறாங்க. பட் எது எப்படியோ, ஸோ ஒரு நெறைய ப்ராடக்ட்ஸ் போர்ட்ஃபோலியோவ கையில வைக்கும்போது, சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறுவனத்துக்கு உயர்ந்துட்டு வந்துட்டுருக்கும். இது ஓவரால் சேல்ஸில் ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும். இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் லூபினை பொறுத்தவரைக்கும். அடுத்தது மகேந்திரா கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ மகேந்திராவோட இந்த எலக்ட்ரிக் த்ரீ வீலர் அந்த நிறுவனத்தை பார்த்திங்கன்னா அடுத்த வருடத்தில் ஐபிஓ லிஸ்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஸோ மேபி யூடியூப்பில் உங்களுக்கு இந்த வீடியோ கண்ணில் பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அந்த வீடியோ? ஸோ இந்த மகேந்திராவோட இந்த த்ரீ வீலர் ரிவ்யூ தான். ஸோ அனைவரும் பார்த்திங்கன்னா மகேந்திராவோட இந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் போகும், ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்கும், இது அப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்ட்டு ஸோ பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா விளம்பரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அது வந்து ஒரு நார்மலாக ரிவ்யூ அப்படின்னு வந்து போடலாம். பட் அது ரிவ்யூ கிடையாது, அது ஒரு ப்ரொமோஷன் தான். மகேந்திரா ஹெவியாக பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சவுத்தில் பெருசாக இவங்களுக்கு ஒரு விற்பனை இருக்கான்னு தெரியல. ஸோ இருக்குது, நானும் நிறையா வண்டிகளை பார்த்துருக்கேன் மகேந்திராவோட இந்த ஆட்டோவை நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஸோ இவங்க மற்ற ரீஜன்லலாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. குறிப்பாக எலக்ட்ரிக் த்ரீ வீலர் செக்மெண்ட்டில் ஸோ நல்ல ஒரு ஒரு காம்படிஷனை கொடுத்துட்ருக்காங்க. நான் சில மாதங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்பர் ஒன்ல இவங்க தான் இருந்தாங்க. இப்போது பஜாஜ் கீது முந்திட்டாங்களான்னு தெரியல. ஸோ இந்த மாதத்து டேட்டா வரட்டும், நம்ம இதுக்கப்புறம் திரும்ப கூட டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஐபிஓ வரப்போகிறாங்க. அண்டு $1 பில்லியன் கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மதிப்பீடு இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இப்போ ஒரு 300 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம வந்து இந்த த்ரீ வீலர் பிஸ்னஸ் நம்ம ஐபிஓவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது ஐஆர்எஃப்சியோட ரிசல்ட்டு. ஸோ ஐஆர்எஃப்சி இந்த காலாண்டு ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப காலாண்டுகளுக்கு அப்புறம் ஐஆர்எஃப்சிக்கு ஒரு சிறந்த ஒரு காலாண்டாக இந்த காலாண்டு அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பங்கும் தொடர்ந்து இறங்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்எஃப்சி ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது வரவேற்கத்தக்கதாக இருக்குது. 1927 கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் மாறி மாறி ஓடிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ஓரளவு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பட் இருந்தாலும் இதோட மதிப்பீடெல்லாம் பக்கத்தில் கூட போக முடியாது. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த பங்கை நான் வாங்கி வச்சு என்னடா இது ஏறவே மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கூட இருந்திருக்கு. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஸோ அப்படியே தொடர்ந்து ஒரே இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், இப்போ ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டுருக்கு. ஃபர்தராக கரெக்ஷன் ஏற்படட்டும். ஸோ இதை பற்றி நம்ம திரும்பவும் ஒரு மேபி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் ஏற்பட்டதுன்னா அப்போ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல நிறுவனங்கள் பற்றியான அப்டேட்ஸை பேசியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.